வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஏஎல்பி எக்ஸாமோட ஸ்டேஜ் 2 டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ரீசெண்டா பார்த்துருப்பீங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு என்னன்னா இன்னும் 30 நாள் இருக்கு. இந்த எக்ஸாம இந்த 30 டேஸ்ல நான் என்னத்த ப்ரிப்பேர் பண்றது? எந்த சப்ஜெக்ட இப்போதைக்கு நான் கவனம் கொடுக்கறது? என்ன மாதிரி ஸ்மார்ட் அப்ரோச்ல இந்த எக்ஸாம் அணுகிறது? இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இது இருக்க போகுது. ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். சரி, இப்போ என்னன்னா மறுபடியும் ஒரு வாட்டி வந்து மைண்ட் வந்து ரீவைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. டைம் பார்த்தா 2 மணி நேரம் இருக்கு. இதை 2 பார்ட்டா பிரிப்பாங்க. செக்ஷன் ஏல மேத்து, ரீசனிங்கும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதே செக்ஷன் பில ரெலவென்ட் ட்ரேடு, டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங்ல என்ன ட்ரேடு பர்டிகுலரா கொடுத்துருக்கோமோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த செக்ஷன் ஏ தான். இதுதான் நம்மளோட மெரிட் லிஸ்ட்ல வந்து ப்ளே பண்ண போறது. இந்த 100 கொஸ்டின் 100 மார்க். இந்த 100 மார்க்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளோட வந்து நெக்ஸ்ட் லெவலே வந்துன்னா டிசைட் ஆக போகுது. அதனால அந்த செக்ஷன் ஏவை நம்ம அதிகமா கவனம் கொடுக்கணும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்களுக்கு 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா? நெகட்டிவ் இருக்கு. 1/3 நெகட்டிவ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 1/3 0.33 மார்க் வந்துன்னா போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியே முடிஞ்சனா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன 75 கொஸ்டின்ஸ் வந்து 60 மினிட். சரி, இப்போ அந்த பார்ட் ஏ பார்ட் பி என்ன சிலபஸ், அந்த சிலபஸ்ல எது ப்ரையாரிட்டியை கொடுக்கணும் அதை வந்து பார்த்தலாம். நம்ம எந்த எக்ஸாமா இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன வந்து பார்ப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா இருக்கா இல்லை இன்டெப்தா இருக்கு, இது எல்லாமே என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். நம்மளோட சேனல்ல சிபிடி 2 பார்ட் ஏல 100 கொஸ்டின் கேட்குறாங்களே, அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்வளவு இன்டெப்தா இருக்கு, பேசிக்கா கேட்குறாங்களா, இல்லை ரொம்ப ட்ரிக் பண்ணி கேட்குறாங்களா, இல்லை கணக்கு நியூமரிக்கல் பேஸ்ட் கொஸ்டினா இருக்கா, இல்லை மேத் கொஸ்டின் சிம்பிளா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கா, இது எல்லாத்துமே என்ன அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லை இந்த வீடியோ நீங்க பார்க்காட்டுன்னு பரவாயில்ல. டெக்ஸ்ட் புக் வந்து எடுத்துக்கங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் வந்து ஒரு வெப்சைட்டும், அந்த வெப்சைட்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இந்த பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை எடுத்து நீங்களே வந்து என்ன பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த டைம் இந்த 30 நாள் இருக்கிற வந்து நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இதை மட்டுமே பார்த்தாவே வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல். பிளஸ் மைண்ட் செட்டுமே நல்லாவே அமையும். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க பேரலா ஃபண்டமெண்டலுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபண்டமெண்டல் நம்ம சிலபஸ் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்றோமான்னு செக் பண்ணிக்கோங்க. மேத் இருக்கு, ரீசனிங் இருக்கு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த 3ல நான் எதுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுத்து என்னோட டைமை நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஏன்னா இதுல இந்த 100 கொஸ்டின் கேட்கல வந்து மினிமம் வந்து என்னன்னா ஒரு 45ல இருந்து 50 கொஸ்டின் இதுல தான் கேட்டுருவாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் தான் கேட்பாங்க. இதுல டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்துன்னா பிசிக்ஸ் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி, இந்த 6 டாபிக். அதுவும் முக்கியமா இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ல இருந்து மினிமம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. எதுக்காக சொல்லணும், இந்த பிசிக்ஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு தியரி பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்னொன்னு நியூமரிக்கலா வந்து கேட்பாங்க. நியூமரிக்கல் வந்து ஃபார்முலாவை வச்சு நீங்க வந்து கணக்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ல வந்து பர்டிகுலரா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்லணும்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அதுல இருக்க கொஸ்டினை நீங்க நல்லா கவனிச்சாவே தெரிய வரும். ஒரு 2 வந்துன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லாவே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டினை இன்னொரு ஷிஃப்ட்டை வந்து அதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான், பட் வேல்யூ மட்டும் தான் மாத்திருப்பாங்க. இப்போ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரிலேட்டடா வந்து ஃபார்முலா இருக்கும். ஒர்க், பவர், எனர்ஜில பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட்டடா ஃபார்முலா அதுல இருந்து கேட்பாங்க. மாஸ், வெயிட், டென்சிட்டி, வெயிட் ரிலேட்டடா ஃபார்முலா இருக்கும். வெயிட்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வந்துன்னா கிராவிட்டி, அதை வச்சு கேட்பாங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து தியரி பேஸ்டு எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடா கேட்கறது. இதோட வந்து இன்ஜினியரிங் டிராவிங், லெவர், சிம்பிள் மிஷின் அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி, இதை நீங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், நீங்க லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடி லிட்ரஸி, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது கம்ப்யூட்டர்ல வந்து 2 டைப்பா இருக்கும். ஒன்னு ரொம்ப பேசிக்கா இருக்கும், இன்னொரு டைப் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. டேட்டா ரெப்ரசன்டேஷன் டெசிமல் நம்பர் ஒன்று இருக்குன்னா அது வந்து எதுதான் பைனரியா கன்வெர்ட் பண்ண சொல்லுது. இல்ல ஆக்டல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை பைனரியா இல்ல டெசிமலா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர்லயே பாருங்களேன், ப்ரீவியஸ்ல அதே மாதிரி தான் பேட்டர்ன் கேட்டதுனால அதை வச்சு தான் சொல்றேன். அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பேசிக் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நம்ம பார்த்து அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் ரெண்டுக்குமே வந்து நான் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா பிசிக்ஸ் ஏஎல்பி எக்ஸாமுக்கு என்ன லேர்ன் பண்ணுமோ அதுக்கான டாபிக் எல்லாமே கவர் பண்ணி உங்களோட சேனல்ல வச்சிருக்கேன்.
இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். வீடியோ பிளஸ் அதுக்கான வந்து பிடிஎஃப் அட்டாச்சா ஒவ்வொரு டாபிக்கோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். இதோட என்ன அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ரெண்டுமே ஒரே அட்டாச்சான வந்துதான் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்க வந்து சிபிடி 2ல கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல வந்து நான் கண்டென்ட் கொடுத்துருப்பேன். பட் அந்த அளவுக்கு நம்ம இந்த எக்ஸாம் ஏஎல்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஏஎல்பில ரொம்ப சிம்பிளாவும் பிளஸ் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை மட்டும் வந்து நீங்க லேர்ன் பண்ண போதும். கண்டிப்பா என்னன்னா மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவல் மேத் இருக்கும், அட்வான்ஸ் லெவல் மேத்னே கேட்பாங்க. பேசிக் லெவல் மேத்ல உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது. அட்வான்ஸ் லெவல் மேத் லைக் ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன்ல கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் இருந்துச்சுன்னா அங்க மட்டும் தான் வந்துன்னா ஒரு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஐயோ இப்பெல்லாம் கேட்கறாங்களேன்னு இருக்கும். இதை நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிஜிஎலுக்கு வந்து நான் ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து எடுத்திருந்தேன். அதுல கான்செப்ட் கிளாரிட்டிக்காக என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து இப்போ ட்ரிக்னாமெட்ரி இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரில என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அல்ஜிப்ரா, அதே மாதிரி ஜியாமெட்ரியுமே நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்பதான் நம்மளோட சேனல்ல ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டாபிக் தான் முடிச்சிருக்கேன். ஒன்று பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருக்கேன், இன்னொன்று டைம் அண்ட் ஒர்க் வந்து முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்துட்டு இருக்கனால ஜஸ்ட் டெல்லிங் தட் இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா மேத்தை பொறுத்தளவுக்கு என்ன இந்த கான்செப்ட் தானே, அதை வச்சுதான் கொஸ்டினா கேட்க போறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த 30 daysல நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பிசிக்ஸ் வந்து கிளாரிட்டியா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து மேத் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் மெஜாரிட்டி கொஸ்டின் இது இருந்தால் வரும். ரீசனிங் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல இருக்கிற நீங்க ரீசன் டாபிக் பார்த்தாவே ரொம்பவே வந்து எனஃபா தான் இருக்கும். இது வந்து பார்ட் ஏவா. இப்போ பார்ட் பி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு குவாலிஃபைட் டெஸ்ட் மாதிரி தான். இது வந்து மெரிட் டெஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. அதாவது 75 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. அந்த 75 மார்க்ல 35% வந்து எடுத்தா போதும். 75 மார்க்ல அதாவது 75ல 35 பார்த்தோம்னா 26 வந்து 25 மார்க் வந்து எடுத்தாவே போதும். நம்மள ஆட்டோமேட்டடா என்ன அப்படின்னா நம்ம பார்ட் ஏவோட மார்க்கை வந்து அவங்க எவ்வளவு ஸ்கோர் எடுக்கும்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 26.25 மார்க் நம்ம எடுக்கல அப்படின்னா பார்ட் ஏ வந்து கரெக்ஷனே ஆகாது. ஒன்ஸ் எடுத்தா மட்டும் தான் வந்து அந்த பார்ட் ஏக்கான கரெக்ஷன் நடக்கும். 75ல 26 மார்க் தானே இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா உங்களால எடுக்க முடியும். பட் இருந்தாலும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே போங்க. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் வந்து சப்ஜெக்ட் இருக்கனால நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் பேப்பரை நான் எங்க பார்க்கணும்னா இதுக்கு வந்து ஒன்லி சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். எந்த ட்ரேட் நீங்க கொடுத்துறீங்களோ அந்த ட்ரேடோட டெக்ஸ்ட் புக்ல இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. இந்த 3 to 4 கொஸ்டின்ல என்ன மாதிரி குவார்டன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அந்த டாபிக் மட்டும் நோட் பண்ணுங்க. அந்த டாபிக் என்னன்னா பேசிக்கா விக்கிபீடியால போட்டு கூட வந்து நம்ம படிச்சுட்டு வந்து போய்க்கலாம். அதே மாதிரி ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி அந்த எக்ஸாம் சிலபஸோட ஃபண்டமெண்டல் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டையும் நம்ம ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணும்போது தான் ஒரு ப்ரிப்பரேஷன் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டாபிக்கான பிசிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ரெண்டையும் மட்டும் இப்போ இருக்கிற டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே யோசிக்காதீங்க. அங்க மெட்டீரியல் கிடைக்குது இங்க மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னு வச்சுக்கலாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஸ்டிக் டு த பேசிக்ஸ் கண்டிப்பா லேர்ன் பண்ணுங்க, உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இந்த எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கோர் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணி இந்த டிஸ்கஷன் குரூப்ல கேட்ட கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.